வணக்கம். என் பெயர் எம். முர்ஷிதா, செகண்ட் BCA. மக்கள் சமுதாயத்திற்கு தக்காளியின் எச்சரிக்கை. தக்காளி விலையை பற்றி மட்டுமே கவலைப்படும் பொதுமக்கள் நிச்சயமாக வரும் காலங்களின் அனைத்து உணவுப் பொருட்களின் விலையும் இப்படி உயர அதிக வாய்ப்புள்ளது. காரணம் விவசாயிகளின் நிலை. அநேகமாக விவசாயம் செய்யும் விவசாயிகளின் கடைசி தலைமுறை இதுவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் விவசாயிகளின் வாரிசுகள் பெரும்பாலும் 100% விவசாய பணியை விரும்புவதில்லை. அரசாங்க வேலை, தொழிற்சாலை வேலைகளில் ஈடுபடவே ஆசைப்படுகிறார்கள். இன்றைய விவசாயிகளும் என்னோடு இந்த விவசாய தொழில் முடியட்டும், என் வாரிசுகள் இந்த தொழில் ஈடுபடக்கூடாது என்ற நோக்கத்துடன் உள்ளனர் என்பதே யதார்த்தமான உண்மை. கிராமங்களில் உள்ள விவசாய தொழிலாளர்கள் பெரும்பாலானோர் இந்த தலைமுறையுடன் இந்த தொழிலை நிறுத்தும் நிலையில் உள்ளனர். இதற்கான காரணம் அதிக உற்பத்தி செலவு, உரிய விலை இல்லாமல், அரசாங்க உதவி இல்லாதது, விவசாய தொழிலை கேவலமாக பார்க்கும் அரசு அலுவலர்கள், வணிகர்கள், பொதுமக்கள், விவசாயிகளின் மீது எவ்வித அக்கறையும் இல்லாத ஊடகங்கள், அரசு விவசாயத்துறையின் எவ்வித உதவியும் வழிகாட்டுதலும் இல்லாத நிலை, தனியார் நிறுவனங்களின் உரம் மற்றும் மருந்து இவற்றின் உண்மை தன்மை கண்டறியாத அரசு அதிகாரிகள், அதனால் போலி மருந்துகள் மற்றும் உரங்கள், அத்துடன் மிக அதிக விலை மற்றும் உற்பத்தியில் ஏமாற்றம். விதை உற்பத்தி மற்றும் விநியோகம் அனைத்தும் தனியார் கையில் உள்ளதால் மிக அதிக விலை கொடுத்து வாங்கும் நிலை, தேவையான விவசாய பணியாளர்கள் இல்லாத நிலை மற்றும் அதிக கூலி, தரகர்கள் மற்றும் வியாபாரிகளால் ஏற்படும் பாதிப்புகளால் விளையும் பொருளை பாதி விலைக்கு விற்கும் நிலை, விவசாயம் செய்யும் வாரிசுகளுக்கு, குறிப்பாக ஆண்களுக்கு கல்யாணத்திற்கு பெண் தர மறுக்கும் சமூகம், நவீன உபகரணங்களை பயன்படுத்த பொருளாதாரம் இல்லாத நிலை, விவசாய தொழிலுக்கு உரிய அங்கீகாரம் இல்லாத நிலை, இயற்கையின் பாதிப்பு, பாரம்பரிய இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்காத நிலை, விஷமான நவீன உரம் மற்றும் மருந்து ஆகியவற்றை தொடர்ந்து பயன்படுத்துவதால் நிலத்தின் தன்மை மாசுபட்டு அடுத்த பயிரிடும் போது அதிக உரமும் மருந்தும் குறைவான மகசூல் கிடைக்கும் நிலை, உணவு உற்பத்தி பற்றி எவ்வித விழிப்புணர்வும் இல்லாத, அதை பற்றி கவலைப்படாத சமுதாயம். எனவே மேற்கண்ட குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு விவசாய தொழிலுக்கு ஒரு சிறந்த அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அப்படி இல்லாத நிலை ஏற்பட்டால் தனியார் நிறுவனங்கள் தான் விவசாயம் செய்யும். அப்போது தக்காளி போல அனைத்து விவசாய உணவுப் பொருள்களின் விலையும் வானுயர் செல்லும் என்பதே நிதர்சனமான யதார்த்தமான உண்மை என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. சமுதாயம் மாறினால் மட்டுமே இது சாத்தியம். நன்றி.